நீங்கள் ஒரு பையனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, மேரேஜ்க்கு முன்னாடி ஒருத்தவங்க கூட ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அந்த மாதிரி, ஏன் ஈவன் 1 இயராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது, அதுக்கப்புறமும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகுதுன்னா ஓகே, இட்ஸ் ஃபைன். அது ரொம்ப நல்ல விஷயம். பட் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறேன், புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு மேரேஜான ஒரு பொண்ணுக்கிட்டேயோ ஒரு பையன்கிட்டேயோ போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. அது நான் தப்பான அர்த்தத்தில் சொல்லலை. பட் நீங்கள் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சொசைட்டிலேயோ இல்லை நீங்கள் பழகிற பர்சன்கிட்டேயோ இல்லை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ கண்டிப்பாக ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்கள பற்றி A to Z நமக்கு தெரியாது. அவங்க எந்த மாதிரி பார்த்து கடந்து வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது நம்மளுடைய இமேஜை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிடும். இன்னொன்று அது ஹெல்த்தியும் கிடையாது. அது வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சில இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய விஷயம் அந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்க மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் சூப்பர், அது பிரச்சனையே கிடையாது. மேரேஜ் ஆகி அவங்க பார்ட்னர் இல்லாமல் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் அவங்கள நீங்கள் கம்ஃபர்ட் பண்ணுறேன், கேர் பண்ணுறேன், லவ் கொடுக்குறேன், டேக் கேர் பண்ணுறேன்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் ஷுவராக சொல்கிறேன், அது கண்டிப்பாக ப்ராப்ளத்தில் தான் முடியும். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு வெல்விஷராக என்ன ஹாய் பாய் அந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. அது முக்கியமாக நம்ம கெரியருக்கு ரொம்ப 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 நல்லது. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் இதில் ஏதாவது முரண்படுறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.